ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கிருஷ்ணா, மதுரையிலேருந்து. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. இந்த வீடியோலையும் பெருசாக கண்டென்ட் ஒன்றும் இருக்காது. சும்மா என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்கும். ஆசை மீன்ஸ் இந்த சின்ன வயசில் ரிமோட் கார் வாங்கணும், கிண்டர் ஜாய் இந்த மாதிரி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டிருப்போம். பட் அந்த டைமில் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் நமக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே பஸ்ஸு பிடிக்குன்றனால ஒரு ஹைடெக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம என்ன தான் ப்ரைவேட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும், ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும், நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வால்வோ, ஒரு ஸ்கேனியா, இல்லை ஒரு நைட் ட்ராவல்ஸு, ஏதோ ஒரு ஆம்னி பஸ்ஸு, இந்த மாதிரிலாம் போகணுன்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அப்படி எல்லாருக்குமே இந்த பஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த வால்வோ, ஸ்கேனியா இதிலலாம் போகணுன்ட்டு ஒரு ரொம்ப நாள் ஆசை இருக்கும். எதனால்னா அதோட லுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜைஜாண்டிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியில் நார்மலாக இருக்க பஸ்ஸை விட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டயர் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, சின்ன வயசுலேருந்து உள்ளே என்ன தான் இருக்கும், எப்படி தான் இருக்கும்னு ட்ராவல் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே சின்ன வயசில் இருக்கும். நான்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இது ஒரு என்ன தான் நம்ம ப்ரைவேட் பஸ்ஸில் ட்ராவல்னா ஒரு சின்னதாக ஒரு ஆசை இருக்கும். இதுலேயும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு. நமக்கு அந்த டயத்தில் பட்ஜெட்டு, ஸோ நமக்கு அந்த டைமில் அவ்வளோ பட்ஜெட் இருக்காது. நமக்கு ஒரு இது இருக்கும்ல, மைண்ட் தாட் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸஸில் டிக்கெட் ரேட்டு கூட இருக்கும், நம்ம அவ்வளோ டிக்கெட் எடுத்து போக முடியாது அப்படிலாம் இருக்கும்ல. இப்போ வரைக்குமே நான் நம்ம கையில் காசு இருக்கிறப்பவுமே கூட நமக்கு அந்த வாய்ப்பு அமையாது பெருசாக. அந்த ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் ட்ராவல் பண்ணிட்டு அடுத்து நிறைய டைம் ட்ராவல் பண்ணிடுவோம், அது வேறு விஷயம். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணணுன்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படி தான் இந்த தடவை நான் ட்ராவல் பண்ணேன் வால்வோ பஸ்ஸில். அதுவும் பார்த்திங்கன்னா பர்வீன். இன்றைக்கி எவ்வளோ ட்ராவல்ஸ் இருக்கும், நம்ம நிறையா பார்க்குறோம். நிறைய ஃபேமஸான ட்ராவல்ஸு, நிறைய ஹைடெக்கான ட்ராவல்ஸ்லாம் நிறையா பார்க்குறோம். பட் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு கேபிஎன்னு, ஒரு பர்வீனு, ஒரு எஸ்ஆர்எஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம பார்த்து வளர்ந்ததில் ஒரு ரொம்ப பழக்கப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா பர்வீன். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பர்வீனை பற்றி தெரியும். அந்த ஒரு கோட்டு தாண்டியே இன்க்ரெடிபிள் இந்தியா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க பஸ்ஸஸில் இருக்க அந்த ஒரு ஆர்ட் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். பர்வீனில் எப்போயுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் போட்டிருப்பாங்க. நான் இந்த டைம் என்ன பண்ணேன், ரீசெண்டாக நான் ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் சென்னைக்கு போயிட்டு வரேன். ஏன்னா எங்கள் அக்கா வீடு இருக்குது, அதனால் போகிறேன், அது வேறு விஷயம். நமக்கு ஆனால் போகிறதுக்கு அந்த ஒரு ட்ராவல் பண்ணும்போது நான் எஸ்சிடிஸில் அதிகமாக ட்ராவல் பண்ணேன். சென்னை போகிறப்பலாம் பார்த்திங்கன்னா எஸ்சிடிஸில் அதிகமாக ட்ராவல் பண்ணேன். அதே மாதிரி நம்ம பிஆர்சிடிஏ 58 ஸ்பெஷல் ஓட்டுவாங்கள்ல வீக் டேஸில், அதில் நிறையா ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக ஆம்னி பஸ்ஸில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் செம்மையாக இருந்துச்சு. குமரன், இக்லூ இந்த மாதிரி ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். விக்னேஷ் டிஏடி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தனியாக சொல்கிறேன். இதெல்லாம் போயிட்டு இப்போ லாஸ்ட்டாக போகிறப்ப ஒரு ஆசை, நான் இறங்க வேண்டியது சோழிங்கநல்லூர் தான். பட் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு ரேரான விஷயம் என்னென்னா, டே சர்வீஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒரு வால்வோ மல்டி ஆக்சலாக இருக்கட்டும், ஒரு ஸ்கேனியாவாக இருக்கட்டும், நம்ம மதுரை சென்னை ரூட்டில் பார்த்திங்கன்னா டே சர்வீஸில் ஒரு 2-3 வண்டி காட்டுது. எல்லாமே பார்த்திங்கன்னா திருவான்ட்ரம், நாகர்கோவில், திருநெல்வேலி இங்கேருந்து வர்ற டே சர்வீஸ் வண்டி அதிகமாக இருக்குது. நைட்டு பார்த்தோம்னா நம்ம டயத்துக்கு ஒரு 1-2 வண்டி தான் காட்டுது. அந்த விவேகம் ட்ராவல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்வீன் காமிச்சிது. பர்வீன் பார்த்து நான் ரெட் பஸ்ஸில் பார்க்கும்போதே ஒரு ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டி. நான் ரேட்டிங் இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. ஏன்னா அது ஒரு கம்ஃபர்ட்டுக்கு போகிறவங்க தான் அந்த ரேட்டிங் பார்ப்பாங்க. நம்ம போகிறதே ஒரு ட்ராவலுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான். நமக்கு பிடிச்சி தான் போகிறோம். அது எப்படி இருந்தாலும் நமக்கு ஓகே தான். நமக்கு அது பிடிச்சி பண்ணுறாங்க, நமக்கு நெகட்டிவ் பெருசாக தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதனால் ரேட்டிங்லாம் எதுவும் பார்க்குறதே கிடையாது. அதுவும் பர்வீனுன்னு சொல்கிறப்ப நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த வண்டியா, ஸோ கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு புக் பண்ணுறேன். புக் பண்ணதுலேருந்தே ஒரு க்யூரியாசிட்டி. டிக்கெட் ஃபேர்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்கு இருக்க மாதிரி காமனான ஒரு ஃபேர் தான் இருந்துச்சு.
நான் புக் பண்ணுறப்போ ஒரு 800 தான், 800 இருந்துச்சு. செமி ஸ்லீப்பரு, வால்வோ B11R. அது திருவனந்தபுரத்துலேருந்து வருது, திருவனந்தபுரம் டு சென்னை. சரிங்களா? நான் நிறைய இடத்துல கேட்டேன், நான் தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கேட்டேன், ப்ரோ இந்த பஸ் எப்படி இருக்கும், ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு, வால்வோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும். நிறைய இடத்துல கேள்விப்பட்டது என்னென்னா, வால்வோனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே வந்துட்டு ஒரு 100ல் போனால் கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபீல் இருக்காது, அந்த சேக் இருக்காது. நம்ம எப்போ ஃபீல் பண்ணுவோம்னா, பஸ்ஸு சடனாக வந்துட்டு கட் அடிக்கும் போது தான் வந்துட்டு, பிரேக் போடும்போது கட் அடிக்கும் போது தான் ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓ நம்ம மூவிங்கில் தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவங்கள்ட்ட கேட்டேன், போய் பாடுறா ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு பஸ் ரிலேட்டடாக ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸில் அதுக்காகவே ட்ராவல் பண்ணுறவங்கள்ட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்றப்ப நான் எல்லாம் பண்ணிவிட்டு புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிருந்தேன். நான் வெள்ளிக்கிழமை நைட்டு புக் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு எனக்கு எக்ஸாக்ட் டைமிங் தெரில, 11:30 நினைக்கிறேன், சரியாக தெரில. நான் போய் ஒரு ரொம்ப நாள் ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ டைமிங் எக்ஸாக்டாக தெரில, ஒரு 11:30 நினைக்கிறேன். நான் போயிட்டேன். நம்ம நார்மல் பேசஞ்சராக கரெக்ட் டயத்துக்கு போகிறதுக்கு நான் போயிட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டு அங்கே போகிற பஸ்ஸெல்லாம் உட்காந்து, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்து நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த எல்லா ஆஃபீஸும் இருக்கும்ல, அந்த மாதிரி பர்வீன் ஆஃபீஸுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அதுக்கு கேட்டாங்க எந்த பஸ்ஸில் போனோம் அப்படின்னா, வால்வோ B11R சார் அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்ட்டு பார்த்தா அதுக்கு முன்னாடி வண்டிக்கு உட்காந்துருக்க கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வர்ற வண்டி டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துச்சு. நான் பாட்டுக்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிருந்தேன். அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸு அதையும் பார்த்தேன், அரிசியாக போச்சு. லக்கி ட்ராவல்ஸு, குமரன் எல்லா பஸ்ஸையும் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். பொழுது போகிறதே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டாங்க, அதில் ட்ராக்கரை வந்துட்டு சரியாக என்னால் பார்க்க முடியல. இன்னொருத்தவங்க கேட்டாங்க பேசஞ்சரு, பஸ்ஸு கரெக்ட் டயத்துக்கு வந்துருமா சார், இப்போ தான் அந்த இடத்த கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். கரெக்டாக வந்துச்சு டைமிங்க்கு, ஒரு 2 நிமிஷமாக என்னமோ லேட்டாக வந்துச்சு. கரெக்டாக வந்து ஒன்றும் இல்லை, கரெக்டாக வந்து நிப்பாட்டுறாங்க, லக்கேஜ்லாம் ஏற்றுறாங்க, இந்த பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு படி ஏற்றிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னுமே வந்துட்டு நம்ம போகிறது அங்கே லாங்கிலேருந்து வர வண்டி எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5-6 சீட்டு தான் காலியாக கிடக்கு. சரி உள்ளே போயிட்டு நான் ஒரு விண்டோ சீட் தான் புக் பண்ணியிருந்தேன்னா, போய் உள்ளே போனோடனே சில்லுன்னு செம்ம ஏசி வந்தாப்பில் எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஆள் ஏற்றுறாங்க, வண்டி மூவ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே, அதுதான் ஃபஸ்ட் டைமு நான் வால்வோவில் போகிறது, சல்லுன்னு ஏறுது பிக்கப்பு. அது எனக்கு எப்படின்னு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. பிக்கப்பு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. வண்டி கேரளா ரெஜிஸ்ட்ரேஷனா, ஸோ வந்துட்டு அவங்க கலர் கோடுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்டிங் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, அந்த பிங்க் கலரில் சென்டரில் கோடு இருக்கும்ல அந்த டிசைனு, எல்லா ஸ்பேர் பஸ் டிசைன் மாதிரி. ஸோ கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெளியே ஒயிட் கலருக்கு அதுக்கு சேர் அடிச்சிருந்துச்சா, அப்படி ஒரு பயங்கரமாக இருந்துச்சு அந்த லுக்கு. பெயிண்ட் அடிக்கிறத விட இந்த லுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி பிக்கப்பு சல்லுன்னு ஏறுச்சு. எனக்குனாலும் தூக்கம் வரல, வெளியே போகிறதும் தெரியல. நமக்கு வெளியே வண்டி போகுது, ஒரு 85-90 போனால் கூட நமக்கு உள்ளே வந்துட்டு அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. இவ்வளோ நாள் வந்துட்டு வெளியே இருக்க காற்று நம்ம மேலே அடித்து அந்த பஸ்ஸு ஸ்பீடாக போகிறத நம்மளால் அந்த ஒரு ஃபீல் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ட்ராவல்ஸில் போனால் கூட அந்த கியர் ஷிஃப்ட்டு பண்ணுறப்ப நமக்கு தெரியும், இந்த வண்டி இந்த ஸ்பீடில் போகுது, ஒரு லைலானில் போகிறப்ப இது இவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு கெஸ் பண்ண முடியும். என்னால் இந்த வண்டியில் இது என்ன ஸ்பீடில் போகுதுன்னு கால்குலேட்டே பண்ண முடியல. வண்டி மூவ் ஆகாத மாதிரியே இருக்குது. நானும் ஸ்பீடோ மீட்டரில் எடுத்து பார்க்குறேன், வண்டி போகுது 85 போகுதுன்னா என்னால் அதை ஃபீல் பண்ணவே முடியல. வண்டி போகுது, அந்த ஃபுல்லாக ஸ்க்ரீனை விளக்கிட்டு பார்க்குறேன், இருட்டு. நமக்கு அந்நேரத்தில் என்ன தெரியும், லைட்டை ஃபுல்லாக அமர்த்திட்டாங்க. கண்ணை வச்சுக்கிட்டு கண்ணை ஒட்டிக்கிட்டு பார்க்குறேன் அந்த கிளாஸில், சல்லுன்னு போகுது. வண்டி மூவ் ஆகுறதா இல்லையானே எனக்கு ஃபீல் ஆகலை. சீட்டு நான் வந்துட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு எஸ்சிடிஸில் ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு செமி ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு
அந்த புஷ்பேக் வந்துட்டு இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு. பார்த்தா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஃபுல் ஸ்ட்ரெச்சாக சாஞ்சிச்சு சீட்டு. ஃபுல் ஸ்ட்ரெச்சாக சாஞ்சிட்டு நம்ம அந்த சீட்டு கொஞ்சம் அகலமாக வேறு இருந்துச்சா, செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் ட்ராவல் பண்ணுறோம், எல்லாமே புதுசாக இருக்கவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இது வேறு கொடுத்துருந்தாங்க, பெட்ஷீட் மாதிரி. அது வேறு செம்மையாக இருந்துச்சு, நல்லா புஜுன்னு. மேலே ஏசி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. வழக்கம் போல் திருச்சி டோல்கேட் அந்த சமயபுரத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் போட்டாங்க, அவ்வளோதான். அடுத்த டிரைவர் மாறினார். கரெக்டாக பார்த்திங்கன்னா என்னை நான் கோயம்பேட்டில் இறங்குறப்ப ஒரு 6:30 ஊடாவில் வந்துட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. அது வந்துட்டு வேறு ஏதாவது கனெக்ஷன் வண்டி போல், பாண்டிச்சேரி சம்திங். அதுக்கு கொஞ்சம் பேர் இறங்குனாங்க, அவ்வளோதான். வண்டி ஊடாவில் வந்துட்டு எங்கேயுமே நிப்பாட்டல. எனக்கு டெக்னிக்கலாக வந்துட்டு இதில் வேறு எதுவும் நோட் பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. ஆனால் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட் டைம் வால்வோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வேறு லெவல். முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டயர்டு தெரில, டயர்ட்னஸே சுத்தமாக இல்லை நைட்டு பூரா. ஆனால் தூக்கமும் நல்லா தூங்கலாம். நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம வேறு ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது நைட்டு வந்துட்டு உடலை எந்திரிப்போம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நைட்டு வந்துட்டு உடலை எந்திரிப்போம், முழிப்பு தட்டும். பட் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே எதுவுமே இல்லை. நான் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு தூங்குறேன். நான் ஸ்டாப்பில் தான் எந்திரிக்கிறேன் திருப்பி. அதுவும் வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த வெளிச்சம் படும்ல, சூரிய வெளிச்சம் படும்போது தான் எந்திரிக்கிறேன். ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு விளாக் பண்ணணும், விளாக் மீன்ஸ் ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் விளாக் மாதிரி பண்ணிவிட்டு அப்படின்னு ஆசை இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது பர்மிஷன் கிடைக்கும் ஏதாவது பஸ்ஸில் அப்படின்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக போய் விளாக் பண்ணுவோம். இன்னும் நிறையா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நான் இக்லூ குமரன் ட்ராவல்ஸ்லாம் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க, பார்த்துக்கிறேன்.